ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஆரியன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். விஷ்ணு விஷால் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு டிவி லைவ் ஷோ ஒன்று நடக்குது. இதில் படத்துடைய வில்லன் செல்வராகவன் உள்ளே பூந்து எல்லாத்தையும் மிரட்டி துப்பாக்கி மேலே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. நான் ஒரு 4 கொலையை பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுட்டுட்டு செத்துறாரு. அவர் சொன்ன மாதிரியே கொலைகள்லாம் நடக்குது. இப்போ இந்த கேஸை நம்ம படத்துடைய ஹீரோன விஷ்ணு விஷால் அட்டன் பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. எப்பயாவது கொலையாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடியல. இப்போ இறுதியில் விஷ்ணு விஷால் எப்படி கொலையை கண்டுபிடிக்கிறாரு, இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஷ்ணு விஷால் அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. செல்வராகவன் அந்த வில்லன் கேரக்டர் தாங்க வேற மாதிரி பண்ணியிருக்காரு. செல்வராகவன் செத்ததுக்கப்புறம் அந்த 4 கொலையெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு கொலை நடக்கும்போதும் எப்பட்றா இதெல்லாம் பேர்றா சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சீட்டோட நுனியில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே படுபயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஜிப்ரானுடைய பிஜிஎம் மியூசிக் செமையாக இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. படத்துடைய சினிமோகிராஃபிக் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சில கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விருப்பான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். வழக்கமான படமாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து எதற்காக செல்வராகவன் இப்படி கொலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்ட ரீசன் வந்து ரொம்ப மொக்கையாக சப்பையாக இருக்குது. ஏகுமார் இதுக்காகவா கொலையெல்லாம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. பிளாஷ்பேக் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வில்லன் கொஞ்சம் கெத்தான ஒரு லோட் கொடுத்துருக்கலாம். ஒரு வித்தியாசமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி தான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப மொக்கையாக போயிடுது. படத்தில் வில்லன் கதாநாயகன் 2 பேரும் அந்த ஃபைட் சீக்வன்ஸே இல்லை. ஒரு பக்கம் விஷ்ணுசால் தேடிட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் கொலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஈடுபடுற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை. ஸ்க்ரீன் பிளே பார்த்து பார்க்கக்கூட ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சில் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு சுமாரான செகண்ட் ஹாஃபும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.